மூன்றாவது இடத்துல கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கக்கூடிய ஆன்சி ஷோபாராணி அவர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய வெற்றி ஏறத்தாழ உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆன்சி ஷோபாராணி அவர்கள் பல நல்ல விஷயங்களை அந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கிறாங்க. அரசு பள்ளிகளுக்கு நிதி உதவியாக பல லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இத்தனை சமூக சேவைகளை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதில் நீங்க எம்எல்ஏக்கு ஏன் நிக்க கூடாதுன்னு அத்தனை பேருமே ஆன்சி ஷோபாராணியை கேட்டிருக்கிறாங்க. இதற்கு தொடர்ச்சியாகவே குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் எம்எல்ஏக்கும் அவங்க நிற்கிறாங்க. நிச்சயமாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுவார் ஆன்சி ஷோபாராணி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மக்கள் கிட்ட நிரூபணம் செஞ்சேன். நான் ஏற்கனவே பதவியில இருந்து எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கேன். ஒரு சிறிய பதவியில இருந்து இவ்வளவு நன்மைகள் செய்ய முடியும்னா ஒரு எம்எல்ஏவா இருந்து என்னால் எவ்வளவு நல்லது செய்ய முடியும்னு தன்னை நிரூபிச்சு காட்டியிருக்கக்கூடிய வேட்பாளர் நிற்கிறதுனால நிச்சயமாக மக்கள் அந்த அளவுக்கு மனமாற்றம் பெற்றிருக்கிறாங்க. திமுக அதிமுகவை தாண்டி ஆன்சி ஷோபாராணி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கறத அத்தனை பேரோட குரலா இருக்குது. உறுதியாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு.